நான் எங்க ஆகுனா நான் உடம்புடி ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கேன். திருச்செந்தூர் ஆஸ்பத்திரிக்கு இது பண்றேன். கண்ணில் அடிச்சு மெஞ்சில அடிச்சு பிள்ளைய மார்புல அடிச்சு கம்பி வச்சு பொட்ட பிள்ளைங்க கூட பார்க்காம மிதின்னு கீழே போட்டு மிதிக்கானுவேன். தகுந்த நான் வந்து வீடியோவும் இருக்கு. ஆமா எல்லா வீடியோவும் வச்சிருக்கேன். யாரா தப்பு பண்ண வீடியோ இருக்கு. சட்டப்படிதான் நான் போறேன். எனக்கு சட்டப்படி எனக்கு கோர்ட்ல தீர்ப்பாயிருக்கு. ஹைகோர்ட்ல தீர்ப்பாயிருக்கு. அதுக்கு மீறி போற ஊரை விட்டு நான் வரியை விட்டு ஒய்க்கிறவாங்க. என்ன வரியை விட்டு ஒய்க்கிறவாங்களா அதை விட்டு வைக்கலாம். உங்க குடும்பத்தையும் நாங்க எல்லாம் ஒய்க்கி வச்சிருவாங்கன்னு இந்த ஏபிஎஸ் பரமசிவம் நான் RSSல இருக்கேன், இந்து முன்னணியில இருக்கேன். நீ இஸ்லாமியர் கைகூலிங்க. நான் என்ன இஸ்லாமிய கைகூலி பார்த்தானே இஸ்லாமிய கைகூலின்னு இஸ்லாமிய கைகூலி அது இதுன்னு சொல்லி என்ன ரொம்ப ரொம்ப அசிங்கமாப்படுத்தி என்ன என் குடும்பத்தையும் கேவலப்படுத்தி எல்லா வீடியோவும் நான் போடுறேன் பாருங்க. என்ன எத்தனை வருது. நான் இதுக்கு நான் ஆஸ்பத்திரிக்கு போறேன். நான் போயிட்டு வந்து நான் எல்லாமே உங்களுக்கு சொல்றேன். ஆஸ்திரேலியா இது பண்ண போறோம். நாங்க கோர்ட்ல வந்து கண்டிப்பா நான் கோர்ட்ல வந்து ஆர்டர் வாங்கி எனக்கு தீர்ப்பு வாங்கியிருக்கேன். நீ கோர்ட்ல வந்து கோர்ட் ஆர்டர் மதிக்காம நீ கோர்ட்ல வந்து எப்படி நீ இது பண்ணலாம் வாங்கலாம்னு சொல்லி கோர்ட்டுக்கு இது வாங்கலாம்னு சொல்லி எங்களை போட்டு ரொம்ப பண்றாங்க. ஏன்னா கண்டிப்பா இது வந்து அவங்க நடவடிக்கை எடுக்கணும். ரொம்ப ரொம்ப பிரச்சனை இது. என் குடும்பம் எல்லாத்தையுமே ரொம்ப இழிவா பேசி என் பொட்ட பிள்ளைலாம் ரொம்ப தரக்குறவா பேசுறானுவோ. நீ அதுல இருக்க இதுல இருக்க நாங்க ஒண்ணு வந்து உள்ளன்னு பாத்துருவோம்னு சொல்லி இது பண்றாங்க. கண்டிப்பா எனக்கு அவங்க மேல நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு பாதுகாப்பு கண்டிப்பா வேணும். இந்த இதை வந்து நான் என்னென்ன அவங்க அடிச்ச வீடியோ என்னென்ன வீடியோ இருக்குன்னு எல்லாத்தையும் நான் போட்டுட்டே இருக்கேன்னு பாருங்க. அதாவது சோசியல் மீடியா மூலமாக தமிழ்நாட்டில் பிரபலமானவங்க தான் ஜிபி முத்து. அது மூலமாக கிடைச்ச பிரபலத்தினால பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளுமே இருந்துச்சு. அங்கே நல்லபடியாக தான் விளையாண்டாங்க. கண்டிப்பாக டாப் 3 இடத்துக்குள்ளே வர்றதுக்கான அத்தனை வாய்ப்புகளுமே அவருக்கு இருந்துச்சு. ஆனால் தன்னோட பிள்ளைகளோட உடல்நலத்தை காரணம் காட்டி இவர் வெளியேறிட்டார். தொடர்ந்து சோசியல் மீடியாக்களில் வீடியோக்கள் போடுறதையும் இவங்க குறைக்கவே இல்லை. இந்த நிலையில் இப்போது இவங்க ஷேர் பண்ணியிருக்கிற வீடியோ ஒன்று உச்சக்கட்ட அதிர்ச்சியை கொடுத்துருக்குது. அதாவது தன்னோட மகள்களோட அந்த வீடியோவில் ஜிபி முத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, திருச்செந்தூர் மருத்துவமனைக்கு வந்திருக்கோம், என்ன அடிச்சிட்டாங்க, என்னோட மகளையும் மார்பில் அடிச்சிட்டாங்க, கம்பி வச்சு அடித்தாங்க, எல்லா வீடியோக்களுமே இருக்குது, சட்டப்பூர்வமாக நீதிமன்றத்துக்கு போகிறேன், உங்கள் குடும்பத்தை ஊற விட்டே ஒதுக்கி வச்சிருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னைய இஸ்லாமிய கைக்கூலி அப்படின்னு சொல்லிட்டு பரமசிவம் அப்படிங்கிறவங்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் நீதிமன்றத்துக்கு போய் தீர்ப்பு வாங்கியிருக்கேன், அதை எப்படி மதிக்காமல் இருக்க முடியும், அவங்க மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும், என்னோட குடும்பத்தையும் மகள்களையும் தரக்குறைவாக பேசுகிறாங்க, கண்டிப்பாக அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும், எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தன்னோட சொந்த ஊரான உடன்குடியில் கீழத்தெரு மற்றும் பொதுப்பாதை ஆக்கிரமிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி புகாருமே கொடுத்துருந்தாங்க. அதனையடுத்து ஆக்கிரமிப்புகளை அகற்றதுக்கான வழிகளுமே பிறந்துச்சு. அதன் காரணமாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற கருத்து இப்போ மக்கள் மத்தியில் எழுந்திருக்குது.